ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் விருப்பன் திருநாள் எனப்படும் சித்திரை தேர் வைபவம். உற்சவத்தின் 10ஆம் நாள் சப்தாபரணம் புறப்பாடு கண்டருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்த ஸ்ரீ நம்பெருமாள். உலக பிரசித்தி பெற்ற குடியாத்தம் கங்கையம்மன் சிரசு திருவிழா கோலாகலம். தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசித்து வழிபாடு. கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற அரசமரத்து விநாயகர் திருக்கோயிலில் அரச மற்றும் வேம்பு திருக்கல்யாண வைபவத்தில் பங்கேற்று சுவாமி அம்பாளை மணக்கோலத்தில் தரிசித்த பக்தர்கள். திருச்சி சமயபுரம் மாரியம்மனுக்கு பஞ்ச பிரகாரம் எனப்படும் வசந்தோற்சவம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயில் சார்பில் வடகாவிரியிலிருந்து தங்கம் வெள்ளி குடங்களில் இருந்து புனித நீர் எடுத்து வந்து அம்மனுக்கு சமர்ப்பணம். பூலோக வைகுண்டம் என்றழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் சித்திரை தேர் உற்சவத்தின் ஒரு நிகழ்வாக சப்தாபரணம் புறப்பாடு நடைபெற்றது. பக்தர்கள் இதில் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ நம்பெருமாளின் திவ்ய அருள் வேண்டி வழிபட்டனர். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் விருப்பன் திருநாள் எனப்படும் சித்திரை தேர் உற்சவத்தின் 10ஆம் நாள் சப்தாபரணம் புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக சந்தன மண்டபத்தின் மூலஸ்தானத்திலிருந்து வள்ளித்தோளுக்கினியானில் புறப்பட்டு நாழிகேட்டான், ஆரியபடாள் வாசல், கருட மண்டபம், கார்த்திகை கோபுரம் வழியாக 4 சித்திரை வீதிகளிலும் வலம் வந்த ஸ்ரீ நம்பெருமாள் மீண்டும் திருக்கோவிலை அடைந்து ஆளவந்தான் திருச்சுற்று வழியாக தாயார் சன்னதி சென்றடைந்தார். அங்கு திருவந்திக்காப்பு கண்டருளிய ஸ்ரீ நம்பெருமாள் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு ஆயிரங்கால் மண்டபம், சேஷராய மண்டபம் வழியாக ராமானுஜர் சன்னதியை அடைந்தார். அப்போது ஸ்ரீ ராமானுஜரை கையில் ஏந்தியபடி அழைத்து வந்து சடாரி மரியாதை செய்வித்தனர். அதைத் தொடர்ந்து ஸ்ரீ ராமானுஜருக்கு இளநீர் அம்சை செய்த ஸ்ரீ நம்பெருமாள் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு மூலஸ்தானம் சென்றடைந்தார். இந்த அற்புத நிகழ்வுகளை பக்தர்கள் கண்ணார கண்டு ஸ்ரீ நம்பெருமாளின் திவ்ய அருளுக்கு பாத்திரமாயினர். குடியாத்தத்தில் பிரசித்தி பெற்ற கங்கையம்மன் சிரசு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு தங்கள் வேண்டுதல்களை அம்மன் முன் வைத்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரத்தில் மிகவும் பழமை வாய்ந்தது அருள்மிகு கங்கையம்மன் ஆலயம். இங்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்க அம்மன் சிரசு திருவிழா வைபவமாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழா மே 1ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. முக்கிய நிகழ்வான அம்மன் சிரசு திருவிழாவான நேற்று தரணம்பேட்டையில் உள்ள முத்தாலம்மன் கோவிலிலிருந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோபாலபுரத்தில் உள்ள கங்கையம்மன் கோவிலுக்கு சிரசு எடுத்து செல்லப்பட்டது. மேளதாள வாத்தியங்களுடன் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற விழாவில் பலர் அம்மன் வேடம் தரித்தும் சிலம்பாட்டம் ஆடியும் உற்சாகமாக பங்கேற்றனர். தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீ கங்கையம்மனை தரிசித்து வழிபட்டனர். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் வசந்தோற்சவம் சிறப்பாக துவங்கி நடைபெற்று வருகிறது. ஏராளமான பக்தர்கள் இந்த உற்சவத்தில் கலந்து கொண்டு பெருமாள் தாயார்களின் திவ்ய தரிசன பாக்கியம் பெற்றனர். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் 7 நாட்கள் வசந்தோற்சவம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு சிறப்பாக துவங்கிய உற்சவத்தின் முதல் நிகழ்வாக பெருமாள் தாயார்களுடன் அலங்கார மண்டபத்தில் எழுந்தருளினார். அங்கு பல உபச்சாரங்களை தொடர்ந்து பெருமாளுக்கு தீபாரத்தி காட்டப்பட்டது. மாலை வேளையில் பெருமாள் சன்னதி தெருவில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் சன்னதிக்கு சென்று மீண்டும் அங்கிருந்து புறப்பட்டு வசந்த மண்டபத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். தீபாரத்தியை தொடர்ந்து பெருமாள் மீண்டும் அலங்கார மண்டபத்திற்கு திரும்பினார். பக்தர்கள் திரளாக உற்சவத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளை மனதார தரிசித்து வழிபட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோயிலில் ரூபாய் 88 லட்சம் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட புதிய தேர் வெள்ளோட்டம் நடைபெற்றது. பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு பக்தி ஸ்ரதையுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மடவார் வளாகம் பகுதியில் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் உள்ளது. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இத்திருக்கோயிலை பிரம்மா சுர்வாசர் பூஜித்தது. அகத்தியர் மேன்மை பெற்றது. மிளகு பயிரானது, சந்திரனுக்கு சடநோய் தீர்ந்தது என சிவனின் 24 திருவிளையாடல்கள் இடம்பெற்ற ஸ்தலமாக போற்றப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இத்திருக்கோயிலில் மூலவர் வைத்தியநாத சுவாமியின் மீது புரட்டாசி மற்றும் பங்குனி முதல் நாள் சூரிய ஒளிக்கதிர்படும் நிகழ்வும் நடைபெறும். பல சிறப்புகள் வாய்ந்த இக்கோயிலின் அம்பாள் தேர் சேதமடைந்ததால்
88 லட்சம் ரூபாய் மதிப்பில் 24 அடி உயரம் படத்தில் புதிய தேர் செய்யப்பட்டது. அதன் வெள்ளோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக புனித நீர் அடங்கிய கலசத்திற்கு பூஜைகள் செய்து பின்னர் புனித நீர் தேரின் மீது தெளிக்கப்பட்டு தீபாரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் புதிய தேர் வெள்ளோட்டத்தில் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கும்பகோணம் மகாமக குளக்கரை அருகே உள்ள அரசமரத்து விநாயகர் திருக்கோயிலில் அரச மற்றும் வேம்பு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டு சுவாமி அம்பாள் அனுகிரகம் பெற்றனர். கும்பகோணம் புண்ணியமிகு மகாமக திருக்குளத்தின் வடகரை அருகே காசி விஸ்வநாத வீதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அரசமரத்து விநாயகர் திருக்கோயில். இங்கு 43ஆம் ஆண்டு கோடாபிஷேக விழா மற்றும் அரச மற்றும் வேம்பு திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் விநாயகர் பின்புறம் பிரம்மாவினால் பிரதிநூடை செய்யப்பட்ட அரச மற்றும் வேம்பு மரத்திற்கு சுவாமி அம்பாள் மாதிரியாக மலர்களால் விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து அக்னி மூட்டி யாகங்கள் வளர்க்கப்பட்டு வேத மந்திரங்கள் போத மங்கள நாண் பூட்ட திருக்கல்யாணம் வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து அக்னி மூட்டி யாகங்கள் வளர்க்கப்பட்டு வேத மந்திரங்கள் போத மங்கள நாண் பூட்டப்பட்ட திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இத்திருக்கல்யாணத்தை கண்டு மகிழ்ந்தனர். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் சுவாமி மற்றும் தாயார் இரட்டை புறப்பாடு நடைபெற்றது. பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு பெருமாள் தாயாரை ஒரு சேர தரிசித்து அருள் பெற்றனர். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் சுவாமி மற்றும் தாயார் இரட்டை புறப்பாடு உற்சவம் நடத்துவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு வைகாசி மாத பிறப்பை முன்னிட்டு சுவாமி தாயார் இரட்டை புறப்பாடு உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ செங்கமல தாயார் உற்சவ மூர்த்தியை ஆபரணங்கள் மற்றும் மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து சன்னதி முன்பு எழுந்தருளச் செய்தனர். அதேபோல் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியை அழகாக அலங்கரித்தனர். அதைத் தொடர்ந்து ஸ்ரீ ராஜகோபால சுவாமி செங்கமல தாயாருக்கும் ஒரு சேர இரட்டை புறப்பாடு நடத்தினர். பல்வேறு பிரகாரங்கள் சுற்றி வலம் வந்த பெருமாள் தாயாருக்கு முற்றுவழியில் பெருமாள் தாயாரை ஒரு சேர தரிசித்து செங்கமலம் யானையையும் வணங்கி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தேனியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வீரபாண்டி கௌமாரியம்மன் திருக்கோயில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மனை மனதார வேண்டி வழிபட்டனர். தேனி அருகே வீரபாண்டியில் பிரசித்தி பெற்றது பழமை வாய்ந்த அருள்மிகு வீரபாண்டி கௌமாரியம்மன் திருக்கோயில். இங்கு ஆண்டுதோறும் தேர் திருவிழா வைபவமாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழா கடந்த 12ஆம் தேதி துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்வாக திருத்தேரோட்டம் சிறப்பாக பெற்றது. முன்னதாக ஸ்ரீ வீரபாண்டி கௌமாரியம்மனை சிறப்பாக அலங்கரித்து கையில் திரிசூலத்துடன் தேரில் குலுவிருக்கச் செய்தனர். சிறப்பு பூஜைகள் தீபாராதனையை அடுத்து தேரோட்டம் துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு பக்தி ஸ்ரத்தையுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மனுக்கு பஞ்சப்பிரகாரம் எனப்படும் வசந்தோற்சவம் நடைபெற்றது. இதற்காக ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயில் வட்டாச்சாரியார்கள் வடகாவிரியிலிருந்து தங்கம் வெள்ளி குடங்களில் இருந்து புனித நீர் எடுத்து வந்தனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மனுக்கு நடைபெறும் ஐம்பெரும் உற்சவங்களில் பஞ்சப்பிரகாரம் என்பது வசந்தோற்சவமாகும். பிறப்பு, பிணி, மூப்பு, இறப்பு, முக்தி இவற்றை விளக்கும் தத்துவமாக உள்ள இந்த பஞ்சப்பிரகார உற்சவம் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உற்சவ தொடர்ச்சியாக தங்கம் மற்றும் வெள்ளி குடங்களில் வட திருக்காவிரியிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு அதைத் தொடர்ந்து சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில் திருமண மண்டபத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி குடங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் மேளதாளம் முழங்க கடைவீதி வழியாக யானை மீது தங்க குடத்தை வைத்தும் வெள்ளிக்குடங்களை வட்டாச்சாரியார்கள் ஊர்வலமாக எடுத்துக்கொண்டும் திருக்கோவிலை அடைந்தனர். அங்கு உற்சவரம்மன் விநாயகர் முன்பு குடங்கள் வைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. சிவகங்கை ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோயிலில் வைகாசி மாத சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு ஸ்ரீ ஹரிஹரசுதனின் அருள் வேண்டி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் குண்டு ஊரணி பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோயிலில் வைகாசி மாத பிறப்பை முன்னிட்டு விசேஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக மூலவர் ஸ்ரீ ஐயப்பனுக்கு நெய், பால், தயிர், தேன், மஞ்சள், திருமஞ்சன பொடி, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர்.
அதைத் தொடர்ந்து ஸ்ரீ ஐயப்பனை மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து உதிரிப்பூக்களால் அர்ச்சனை நடத்தினர். ஷோடசோபச்சாரங்களை அடுத்து ஸ்ரீ ஐயப்பனுக்கு பஞ்சமுக கற்பூர ஆராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் இந்த அபிஷேக ஆராதனை சேவையில் கலந்து கொண்டு மணிகண்டனை மனதார தரிசித்து வழிபட்டனர். கோயம்புத்தூரில் உள்ள அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயர் ஆலயத்தில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் இந்த அபிஷேக சேவையை கண்ணார கண்டு ஸ்ரீ அஞ்சனை புத்திரனின் அனுகிரக பாக்கியம் பெற்றனர். கோயம்புத்தூர் மாவட்டம் பீளமேடு பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயர் திருக்கோவில். இங்கு வைகாசி மாதத்தை முன்னிட்டு மூலவருக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். அதைத் தொடர்ந்து அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயருக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து விதவிதமான மலர்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து ஷோடசோபச்சாரங்கள் நடத்தி ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் இந்த அபிஷேக சேவையில் அஷ்டாம்சவரத ஆஞ்சநேயரை தரிசித்து அருள் பெற்றனர். நாமக்கல் மோகனூர் காவிரி கரை மீதுள்ள அசல தீபேஸ்வரர் ஆலயத்தில் வைகாசி மாத பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரை மீது அமைந்துள்ளது அருள்மிகு அசல தீபேஸ்வரர் திருக்கோவில். வடக்கிலிருந்து தெற்கே செல்லும் காவிரி கரை மீது அமைந்துள்ள இந்த தலத்தில் அசையா தீபம் மூலவர் முன் பக்தர்களுக்கு காட்சி தருவது சிறப்பு. 1000 ஆண்டுகள் பழமையான இந்த சிவாலயத்தில் வைகாசி மாதம் பரணி தீபம் ஏற்றப்படுவது விசேஷம். அந்த வகையில் இந்த ஆண்டு வைகாசி மாதத்தை முன்னிட்டு மூலவர் அசல தீபேஸ்வரருக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடத்தி மலர்களால் அலங்காரம் செய்தனர். அதைத் தொடர்ந்து வில்வ இலை மற்றும் மலர்களால் சுவாமிக்கு அர்ச்சனை செய்து தீபாரத்தி காட்டப்பட்டது. பிறகு திருக்கோயிலை சுற்றி வந்து கோவில் முன்பு உள்ள தீபக்கம்பத்தில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஈசனருள் பெற்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பெருமாள் ஆலயத்தில் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை முன்னிட்டு பக்தர்கள் 27 முறை கோவிலை சுற்றி வந்து பெருமாளை வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அக்ரஹாரத்தில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி ஆகிய மாதங்களில் மகாவிஷ்ணு கூறிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு வைகாசி மாத பிறப்பை முன்னிட்டு விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு வெள்ளிக்கவசம் சாற்றி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளை மலர்களால் அலங்கரித்து துளசி தளத்தால் அர்ச்சனை செய்தனர். பிறகு மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு தீபாராதனை காண்பித்தனர். பக்தர்கள் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் 27 முறை கோவிலை சுற்றி வந்து கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாளை தரிசித்தனர். கோயம்புத்தூர் மாவட்டம் காளப்பட்டி நேருநகர் பகுதியில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் கொடிசியா பகுதியில் ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோயில்களில் சுவாமிக்கு அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் இந்த சேவையில் கலந்து கொண்டு பெருமாளின் திவ்ய அருள் பெற்றனர். கோயம்புத்தூர் மாவட்டம் காளப்பட்டி நேருநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் வைகாசி மாத முதல் நாளன்று மூலவருக்கு பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் கண்ணுக்கு விருந்தாக நடைபெற்றது.
அதைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் உற்சவ மூர்த்திகளை ஆபரணங்கள், துளசி மற்றும் வண்ண மலர்களால் அலங்கரித்து அர்ச்சனை செய்தனர். பிறகு மூலவர் மற்றும் உற்சவர்களுக்கு தீபாரத்தி காண்பித்தனர். அதேபோல் கொடிசியா பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு வெங்கடாஜலபதி திருக்கோயிலில் வைகாசி மாதத்தை முன்னிட்டு மூலவருக்கு அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதையடுத்து தங்க ஆபரணங்கள் அணிவித்து துளசி மலர் மாலைகளால் பெருமாளை அழகாக அலங்கரித்தனர். பின்னர் நாமாவளி அர்ச்சனை செய்து உற்சவர் மற்றும் மூலவருக்கு தீபாரத்தி காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த அபிஷேக சேவையில் பெருமாளை தரிசித்து வழிபட்டனர். திண்டுக்கல் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ சிவசூரியனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பக்தர்கள் இந்த சேவையில் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளது ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் உடனமர் ஸ்ரீ ஞானாம்பிகை திருக்கோயில். இங்கு வைகாசி மாத பூஜைகள் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதில் ஒன்றாக தனி சன்னதியில் கொலுவிருக்கும் ஸ்ரீ சிவசூரியனுக்கு பால், தயிர், தேன், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. பிறகு ஸ்ரீ சிவசூரியனை மலர்களால் அலங்கரித்து நாமாவளி அர்ச்சனை செய்து தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் இந்த சேவையில் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ சிவசூரிய பகவானின் அருள் பெற்றனர். திண்டுக்கல் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் மற்றும் காஞ்சிபுரம் அருள்மிகு முத்தீஸ்வரர் திருக்கோயில்களில் பிரதோஷகால பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. பக்தர்கள் பூஜைகளில் கலந்து கொண்டு சிவனருள் பெற்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் உடனமர் ஸ்ரீ ஞானாம்பிகை திருக்கோயிலில் பிரதோஷகால வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் நந்தி பகவானுக்கு பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வகையான திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். அதைத் தொடர்ந்து எலுமிச்சை மற்றும் மலர் மாலைகளால் நந்தீஸ்வரரை அலங்கரித்து நாமாவளி அர்ச்சனை நடத்தி தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் இந்த பிரதோஷகால பூஜையில் கலந்து கொண்டு நந்தி பகவானை மனதார வேண்டி வழிபட்டனர். அதேபோல் காஞ்சிபுரம் காந்தி சாலையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு முத்தீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தையொட்டி நந்தி பகவான் மற்றும் மூலவருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சுவாமி மற்றும் அம்பாள் உற்சவ மூர்த்திகளை மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து ரிஷப வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். தீபாராதனையை அடுத்து உற்சவ மூர்த்திகள் ஆலய பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். சிவகங்கை ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோயிலில் திருவிழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. பெண்கள் சௌபாகியம் வேண்டி மங்கள பொருட்களால் குத்துவிளக்கை அலங்கரித்து பூஜை செய்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோயில். இக்கோயில் திருவிழாவை முன்னிட்டு மின் விளக்குகளால் அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. விழாவின் ஒரு நிகழ்வாக திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் ஸ்ரீ சக்தி மாரியம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி பட்டாடை உடுத்தி மலர்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். அதைத் தொடர்ந்து ஆலய வளாக பகுதியில் பெண்கள் வரிசையாக அமர்ந்து குத்து விளக்கினை அம்மனாக பாவித்து மங்கள பொருட்களால் அலங்கரித்தனர். பின்னர் அம்மனின் நாமாவளியை உச்சரித்தபடி திருவிளக்கு பூஜை செய்து வழிபட்டனர். பிறகு மூலவர் ஸ்ரீ சக்தி மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி தீபாரத்தி காண்பித்தனர். வாணியம்பாடி அடுத்த திம்மாம்பேட்டை அருள்மிகு திருப்பதி கங்கையம்மன் சிரசு திருவிழா வைபவமாக நடைபெற்றது.
ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு அம்மனை மனதார வேண்டி வழிபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த திம்மாம்பேட்டையில் உள்ளது அருள்மிகு திருப்பதி கங்கையம்மன் திருக்கோயில். இங்கு ஆண்டுதோறும் கங்கையம்மன் சிரசு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டும் திருப்பதி கங்கையம்மன் சிரசு திருவிழா மேலதாள வாத்தியங்கள் முழங்க வெகு சிறப்பாக நடைபெற்றது. சிரசு திருவிழாவையொட்டி கண்ணில் கருணை பொங்க காட்சி தரும் மூலவரம்மனுக்கு பட்டாடை அணிவித்து அழகாக அலங்கரித்து பூஜைகள் நடத்தினர். அதைத் தொடர்ந்து ஆலய வளாக பகுதியில் மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்ட பல்லாக்கில் அம்மனை கொலுவிருக்கச் செய்து பூஜைகள் செய்து சூலாயுதம் முன்பு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஏராளமான பெண்கள் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து அருள்மிகு திருப்பதி கங்கை அம்மனுக்கு படைத்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோயிலை பற்றி பார்க்கலாம். இரண்யகசிபுவை வதம் செய்வதற்கு முன்னதாக தேவர்களும் ரிஷி முனிகளுக்கும் மகாவிஷ்ணு நரசிம்ம மூர்த்தியாகவும் நின்ற, கிடந்த, இருந்த, நடந்த என்ற 4 கோலங்களிலும் காட்சியளித்த ஸ்தலம். தேவர்களின் திருக்கை எனப்படும் துன்பத்தை ஓட்டியதால் திருக்கோட்டியூர் என்பது மருவி திருக்கோஷ்டியூர் என்று அழைக்கப்படும் ஸ்தலம். ஸ்ரீ ராமானுஜர் ஓம் நமோ நாராயணா என்ற 8 எழுத்து மந்திரத்தை கோபுரத்தின் உச்சியில் நின்று உலக மக்களுக்கு பறைசாற்றிய ஸ்தலம். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பழமையான இக்கோயிலை பற்றி இப்போது பார்க்கலாம். திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோயில் ராஜகோபுரம் 9 கலசங்களும் 5 நிலைகளும் கொண்டு தெய்வ சுதை சிற்பங்களுடன் அழகாக காட்சியளிக்கிறது. எம்பெருமானின் அவதார திருவுருவங்கள் அழகாக இந்த கோபுரத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பரிவார தெய்வங்களுக்கும் விமானத்துடன் கூடிய சிறிய கோபுரங்கள் கொண்ட கோயிலாக இது உள்ளது. பிரம்மாண்ட நுழைவு வாயிலை கடந்து உள்ளே சென்றால் பலி பீடத்துடன் கொடிமரம் நம்மை வரவேற்கிறது. உற்சவ மண்டபத்தில் எம்பெருமான் ஆதிசேஷன் மீது சயன கோலத்தில் காட்சி கொடுக்கிறார். தாயார்கள் எம்பெருமானை சேவிக்க எழுந்தருளி உள்ளார். தனி சன்னதியில் ஸ்ரீ ராமானுஜர் குடிகொண்டு அருள்பாலிக்கிறார். எம்பெருமானார் மூலவர் எதிரே உற்சவ மூர்த்தியையும் கொலுவிருக்கச் செய்துள்ளனர். சுவாமியின் 8 எழுத்து மந்திரத்தை உலகிற்கே உபதேசித்த ஸ்ரீ ராமானுஜர் கைகூப்பி தொழுதபடி அருள்பாலிக்கிறார். கோயிலில் உள்ள கற்தூண்களில் அழகான சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. விசாலமான வெளி பிரகாரத்தில் உயர்ந்து நிற்கும் மதில் சுவர் அருகே கோயிலின் நந்தவனம் அமைந்துள்ளது. இங்கு பூக்கும் மலர்கள் சுவாமிக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன. கோயிலின் பரமபத வாசலில் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியின் சிலை அமைய பெற்றுள்ளது. வெளிப்பிரகாரத்தில் கோயிலின் தீர்த்தமான சிம்ம கிணறு எனப்படும் ஸ்ரீ மகா கிணறு ஈசானிய மூலையில் அமைய பெற்றுள்ளது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாசி மகத்தன்று மகாமக விழா சிறப்பாக நடத்தப்படுகிறது. அதேபோல் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக துவங்குகிறது. கருடனின் படம் வரைந்த பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. 10 நாட்கள் விழாவில் எம்பெருமான் சர்வ அலங்காரத்துடன் தேவியர்கள் சமேதராக பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா கண்டருள்கிறார். முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாண வைபவமும் சிறப்பாக நடத்தப்படுகிறது. சுவாமிக்கும் தாயாருக்கும் நடைபெறும் திருமணத்தை தரிசிப்பது மகா பாக்கியம். இதேபோல் தெப்ப திருவிழாவின் போது தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் சர்வ அலங்காரத்துடன் கோயிலிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருள்கிறார். சர்வாபரண பூஷிதனாக காட்சி கொடுக்கும் பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் திருக்குளத்தை சுற்றி 3 முறை தெப்பம் வலம் வருகிறது. சிகர நிகழ்ச்சியான தேரோட்டமும் கோலாகலமாக நடைபெறுகிறது. பிரம்மாண்ட திருத்தேரில் சுவாமி எழுந்தருள ஏராளமானோர் வடம் பிடித்து இழுக்க மாட வீதியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடுவே ஆடி அசைந்தபடி தேர் உலாவர தேரோட்டம் விமர்சையாக நடைபெறுகிறது. விழாவின் நிறைவாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருள சக்கரத்தாழ்வாருக்கு தீர்த்தவாரி சிறப்பாக நடத்தப்படுகிறது. இதேபோல் இந்த கோயிலில் வைகுண்ட ஏகாதசி அன்று பரமபதம் என்னும் சொர்க்கவாசல் திறப்பு விமர்சையாக நடைபெறுகிறது. சர்வாபரண பூஷிதனாக சுவாமி தாயார்களுடன் பரமபதல் வாசல் வழியே வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார்.
மற்றொரு முக்கிய நிகழ்வான கிருஷ்ண ஜெயந்தி அன்று இரவு 12 மணிக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் பிறப்பு நிகழ்ச்சியும் மிக வைபவமாக கொண்டாடப்படுகிறது. கண்ணனாக எழுந்தருளும் சுவாமிக்கு விசேஷ ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. ஆண்டுதோறும் தை மாதத்தில் சூடி கொடுத்த சுடற்கொடியாளான ஸ்ரீ ஆண்டாள் தாயாருக்கு திருக்கல்யாண வைபவ விழா விமர்சையாக நடைபெறுகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் தாயார் விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருள்கிறார். மேடையில் எழுந்தருளும் தாயாருக்கு பலவித பட்டாடைகள் அணிவித்து ஒவ்வொன்றாக அகற்றி தாயாரின் சிறப்பு தரிசனத்தை காண்பிக்கும் நிகழ்வும் பின்னர் எண்ணெய் காப்பு சாற்றும் நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றன. ஸ்ரீ ஆண்டாள் தாயாருக்கு பல்வேறு நறுமண திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுகிறது. ஸ்ரீ ராமானுஜரின் அவதார திருநாளின் போது எம்பெருமானார் சர்வ அலங்காரத்துடன் காட்சி கொடுக்கிறார். புராண சிறப்புகளும் பழம்பெருமைகளும் நிறைந்த இக்கோயிலில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாளை நினைத்த காரியம் நிறைவேற நாமும் தரிசித்து அருள் பெறுவோம். ஓம் நமோ வெங்கடேசாய. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் விருப்பன் திருநாள் எனப்படும் சித்திரை தேர் வைபவம். உற்சவத்தின் 10ஆம் நாள் சப்தாபரணம் புறப்பாடு கண்டருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்த ஸ்ரீ நம்பெருமாள். உலக பிரசித்தி பெற்ற குடியாத்தம் கங்கையம்மன் சிரசு திருவிழா கோலாகலம். தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசித்து வழிபாடு. கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற அரசமரத்து விநாயகர் திருக்கோயிலில் அரச மற்றும் வேம்பு திருக்கல்யாணம். திருக்கல்யாண வைபவத்தில் பங்கேற்று சுவாமி அம்பாளை மணக்கோலத்தில் தரிசித்த பக்தர்கள். திருச்சி சமயபுரம் மாரியம்மனுக்கு பஞ்ச பிரகாரம் எனப்படும் வசந்தோற்சவம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயில் சார்பில் வட காவிரியிலிருந்து தங்கம் வெள்ளி குடங்களில் இருந்து புனித நீர் எடுத்து வந்து அம்மனுக்கு சமர்ப்பணம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.